ஒரு ஊர்ல சந்திரிகா ஹரிதா அப்படின்னு 2 பேர் அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க. அவங்களோட அப்பா அம்மா சின்ன வயசுலயே இறந்து போனதுனால அவங்க தாத்தாவான சுப்பையா பசங்களுக்கு அப்பா அம்மா இல்லாத குறைய அவங்க 2 பேரையும் ரொம்ப பாசமா வளர்த்தாரு. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் எப்பவுமே ஒத்துமையா வேலை செஞ்சுக்கிட்டு சண்டையே போடாம நல்லபடியா இருந்தாங்க. ஒரு நாள் தங்கச்சி ஹரிதாவுக்கு காலையிலேயே பசி எடுத்தது. அப்ப அவளோட மனசுல அக்கா கிட்ட போய் ஒரு எக் ஆம்லெட்ட செஞ்சு கொடுக்க சொல்லலாம் அப்படின்னு எந்திரிச்சு கிச்சனுக்கு போனா. அக்கா, ஏண்டி சும்மா அக்கா அக்கான்னு கத்திக்கிட்டு இருக்க? என்னடி வேணும் உனக்கு? அக்கா, எனக்கு பசிக்குது. நீ எப்பவும் செய்யற எக் ஆம்லெட்ட செஞ்சு கொடுக்கா, பசிக்குது. என்னடி உந்து? நான் தான் டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன்ல, மரியாதையா போய் டிஃபன் சாப்பிடு. அக்கா ப்ளீஸ் அக்கா, செஞ்சு கொடுக்கா. அதுக்கப்புறம் நீ என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன். சரி சரி, என்னடி உந்து ஒரே தலைவலியா இருக்கு, கொஞ்ச நேரம் இரு, செஞ்சு கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவளோட அக்கா அடுப்பு மேல தவா வச்சு தங்கச்சிக்காக ஆம்லேட்ட போட்டு கொடுத்தா. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கும் அந்த ஆம்லேட்ட கொடுத்தா. அக்கா, நீ செய்யற ஆம்லேட் எப்பவுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னக்கா கையில மேஜிக் வச்சிருக்க? ஹரிதா ஆம்லேட்ட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. போதும் போதும், சும்மா புகழ்ந்ததெல்லாம் போதும், வாயை மூடிக்கிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஹரிதா. அதுக்குள்ள வயலுக்கு போன அவங்க தாத்தா வந்தாரு. என்னம்மா சந்திரிகா, காலையிலேயே என்னம்மா ஸ்பெஷல் சமைச்சுக்கிட்டு இருக்க? நல்லா கமகமான்னு வாசனை வருது. அப்படி என்னம்மா சமைக்கிற? தாத்தா, தங்கச்சிக்கு எக் ஆம்லெட் வேணும்னு சொன்னாலா, அதுக்குதான் தாத்தா செஞ்சு கொடுத்தேன். அம்மா சந்திரிகா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு குடுக்கறியாமா? சாப்பிட்டு வயலுக்கு போறேன், திருடங்க இருக்கானுங்க, தக்காளி எல்லாம் பிரிச்சுட்டு போயிடுவானுங்கம்மா. சரிங்க தாத்தா, உக்காருங்க அப்படின்னு அவங்க தாத்தா சுப்பையாவுக்கு சாப்பாடு கொடுத்தா. அவங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து கிளம்பி வயலுக்கு போனாரு. அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்களும் கிளம்பி வயலுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அக்கா, இந்த தடவை விளைச்சல் முடிஞ்ச உடனே அந்த வெங்கடேஷுக்கு கடன் கொடுத்துடணும். சரி தங்கச்சி, நான் கூட அததான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி நாட்கள் போச்சு. சுப்பையா அவரோட வயல்ல வந்து பார்த்தப்போ தக்காளி நல்லா விளைஞ்சிருந்தது. அந்த தக்காளிய பார்த்து சுப்பையா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அதுக்கப்புறம் அவரு இப்படி சாயங்காலம் ஆச்சு. வேலை முடிச்சிட்டு சுப்பையா வீட்டுக்கு கிளம்பி வந்தாரு. அம்மா சந்திரிகா, ஹரிதா, வாங்கம்மா இங்க. தாத்தாவோட குரல் கேட்ட உடனே 2 பேரும் அங்க வந்தாங்க. என்ன தாத்தா? இங்க பாருங்கம்மா, நம்ம வயல்ல தக்காளி ரொம்ப நல்லா விளைஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வித்துறணும். இந்த தடவை நல்ல லாபம் வரும். சரி தாத்தா, நாங்க 2 பேரும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு உங்க கூட வயலுக்கு வரோம். தக்காளிய பிரிச்சு கொண்டு போய் மார்க்கெட்ல வியாபாரம் செய்யலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு ஜோரா காத்து மழைன்னு வந்தது. இப்படி ஹரிதா, சந்திரிகா, சுப்பையா எல்லாருமே வந்து வெளியே வந்து பார்த்து ரொம்பவே பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மறுவது நாள் காலையில எல்லாருமே வயலுக்கு வந்து பார்த்தாங்க. வயல்ல தக்காளி எல்லாம் காத்து மழைக்கு அங்கங்க சிந்தி இருந்தது. அத பார்த்து அழுந்தாங்க. ஐயோ, இந்த காத்து மழைக்கு என்னோட விளைச்சல் எல்லாம் நாசமா போயிடுச்சே, எப்படி நான் என்னோட கடனை தீக்கிறது? தாத்தா, கவலைப்படாதீங்க, ஏதாவது செய்யலாம். அழாத, என்னமா பண்ண சொல்ற? கண்ணு முன்னாடி விளைச்சல் எல்லாம் நாசமாயிருக்கே. தாத்தா, நீங்க இப்படி அழுந்துகிட்டு இருந்தா எங்களுக்கும் கவலையா இருக்கும்ல அப்படின்னு தாத்தாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. இப்படி சுப்பையா கிட்ட வெங்கட்டையா காசுக்கு வந்தான். சுப்பையா, சொல்லுங்க வெங்கட்டையா, என்ன வீட்டாண்ட வந்திருக்கீங்க? ஏன், உனக்கு தெரியாதா நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற. எனக்கு கொடுக்க வேண்டிய கடனுக்காக வந்திருக்கேன். ஐயா, கொஞ்ச நாள் இருங்க ஐயா, கூடிய சீக்கிரம் உங்க கடன் பணத்தை கொடுத்துடுறேன். தக்காளி கை சேர்றதுக்கு முன்னாடியே மழை வந்து எல்லாமே நாசமாயிடுச்சு. இப்ப என்கிட்ட காசு இல்ல, கொஞ்ச நாள்ல திருப்பி கொடுத்துடுறேன். இங்க பாரு, ரொம்ப நாளெல்லாம் என்னால இருக்க முடியாது, ஒரு வாரத்துல கொடு. ஐயா, ஒரு வாரத்துல திருப்பி கொடுன்னா எப்படிங்க ஐயா நான் திருப்பி கொடுக்கறது? கொஞ்ச நாள் டைம் கொடுங்க ஐயா, திருப்பி கொடுத்துடுறோம். இங்க பாருங்க சுப்பையா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லும் போது அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அங்கேயே இருந்துகிட்டு அந்த வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. ஐயா, நாங்க கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சிருக்கோம், கொஞ்சம் இருங்க, அந்த பணத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறோம். இங்க பாருமா, நீ கொஞ்சோண்டு வச்சிருப்ப, அதெல்லாம் பத்துமா? அண்ணன், கொஞ்ச நாளுக்கு அந்த காசை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் எப்படியாவது உங்க காசை கொடுத்துடுறோம்.
இங்க பாருமா, கொஞ்சமா குடுக்கறதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். சுப்பையாவும் யாருக்கிட்டையாவது கடன் கேக்குறேன்னு பின்னாடியே போனாரு. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ரொம்பவே கவலைப்பட்டாங்க. ஹரிதா, நம்ம ஏதாவது செஞ்சு இந்த வெங்கட்டையாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை திருப்பி கொடுத்துடணும். ஆமாக்கா, எனக்கும் அதான் தோணுது. ஹரிதா சந்திரிகா சாயங்கால நேரத்துல மார்க்கெட்டுக்கு போனாங்க. அங்க அவங்களுக்கு எக் நூடுல்ஸ் கடையை பார்த்தாங்க. கடைய பார்த்த உடனே, அக்கா பசிக்குது, எக் நூடுல்ஸ் சாப்பிடலாமா? சரி தங்கச்சி, வா போய் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து எக் நூடுல்ஸ சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போனாங்க. அப்போ ஹரிதா சந்திரிகா கிட்ட, அக்கா எனக்கு ஒரு யோசனை, நம்மளும் நம்ம ஊர்ல நூடுல்ஸ் வியாபாரம் பண்ணா எப்படி வியாபாரம் ஆகும்லக்கா? நம்ம கூட நூடுல்ஸ் வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமாக்கா? நீ சொல்றது சரிதான் தங்கச்சி, ஆனா நூடுல்ஸ் வியாபாரம் செய்யணும் அப்படின்னா நிறைய பணம் செலவாகும்ல. அந்த பணத்துக்கு நம்ம இப்போ எங்க போறது? அக்கா, நம்ம சிக்கன் நூடுல்ஸ் செய்யலாம். நம்ம ஊர்ல யாருமே அந்த வியாபாரம் செய்யல. சரி தங்கச்சி, ஒரு தடவை தாத்தா கிட்ட கேக்கலாம். ஐயோ அக்கா, தாத்தா கிட்ட எதுக்கு கேக்குறக்கா? தாத்தா இதுக்கு ஒத்துக்குவாரா? இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பேசிக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு போனாங்க. இப்படி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்து அவங்க தாத்தாவை பார்த்து விஷயத்த சொன்னாங்க. தாத்தா, நாங்க நூடுல்ஸ் வியாபாரம் செய்யணும்னு இருக்கோம். வியாபாரத்துல வந்த லாபத்துல இருந்து டெய்லி பொருளை வாங்கிக்கிறோம். இதுக்கமா இப்ப அதெல்லாம் நம்மளே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாவது நான் கடனை அடிச்சிடுறேன். தாத்தா, நாங்க சேர்த்து வச்ச பணம் இருக்கு, அந்த பணத்திலே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறோம். இங்க பாருங்கம்மா, உங்க பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு உதவும். ஐயோ தாத்தா, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். எங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க தான் இருக்கீங்களே. சரிங்கம்மா, இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுபடியே மறுபடி நாள் காலையில எக் நூடுல்ஸ் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. இப்படி நாட்கள் போச்சு. ஆனா அந்த வியாபாரம் அவ்வளவா வியாபாரம் ஆகல. ஒரு நாள் அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் கவலையோட உக்காந்து இருந்தாங்க. நம்ம இப்படியே உக்காந்து இருந்தா நம்ம கடன் தீராது. நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சே ஆகணும். சரி ஹரிதா, புதுசா ஏதாவது செய்யலாம். அப்பதானே ஜனங்க எல்லாம் நம்ம கிட்ட வருவாங்க. அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ ஹரிதாவுக்கு ஒரு யோசனை வந்தது. அக்கா, நீ செய்யற எக் ஆம்லேட் யாரும் விக்க மாட்டாங்க. நீங்களாவது செய்யுங்க அக்கா. யாருகிட்டயும் அந்த மாதிரி வண்டி எல்லாம் இல்லவே இல்லக்கா. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து மறுபடி நாள் காலையில இருந்து எக் ஆம்லேட் வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க. எக் ஆம்லேட்டோட வாசனைக்கு அங்க இருக்கிற ஜனங்க எல்லாருமே அந்த கடைகிட்ட வந்தாங்க. அது மட்டும் இல்லாம, ஹரிதா, நீ செய்யற எக் ஆம்லேட் வாசனை ஆளையே தூக்குது, எப்படிதான் செய்தியோ. சரி அப்படின்னு ஆம்லேட்டை செஞ்சு கொடுத்தா. அந்த ஆளு ஆம்லேட்டை சாப்பிட்டுட்டு, அம்மா ஹரிதா, ரொம்ப ருசியா சமைச்சு கொடுக்குற. இந்த மாதிரி ஒரு ஆம்லேட்டை இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு சொன்னா. அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிகா சந்தோஷப்பட்டா. இப்படி இவங்க செய்யற எக் ஆம்லேட் வியாபாரம் கூட அவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கூட நிறைய பேர் வாங்கிக்கிட்டாங்க. இப்படி அதுல வந்த லாப பணத்தினால அவங்க அந்த வெங்கட்டையாவோட கடனை அடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஹரிதா சந்திரிகா 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கூட வாங்கிட்டாங்க. இப்படி 2 பேத்திங்களும் புத்திசாலித்தனத்தினால ரொம்ப நல்ல நிலைமைக்கே வந்திருக்கிறது பார்த்து தாத்தா பெருமைப்பட்டாங்க. இதுதான் இன்னையோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம். பவானி வீட்டுக்கு மருமகளா வந்த அக்கா தங்கச்சிங்களான சந்திரிகா ஹரிதா எப்ப பார்த்தாலும் கீரை பாம்பு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அத பார்த்தா அவங்களோட மாமியாரு 2 பேருக்கு புத்தி சொல்லலான்னு பார்த்தா மருமகங்க 2 பேரும் மாமியார் பேச்ச கேட்கவே மாட்டாங்க. ஒரு மாமியாருன்னு கூட பார்க்காம அவங்க நடுவுல வந்தப்போ மாமியார கூட போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அடிக்கிற அடியில அவங்க கண்ணும் செவந்து போயிடுச்சு. அத பார்த்து அவங்க புருஷன் சந்தோஷப்பட்டாரு. நான் செய்ய வேண்டிய வேலைய இந்த வீட்டுக்கு வந்திருக்க மருமகளுங்க செய்யறாங்க. என் கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. எனக்கு ஒரு பிளேட்டு பிரியாணி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அடிங்கம்மா அடிங்க, இன்னும் நல்லா போட்டு சரியா அடிங்க. அதுக்கப்புறம் பவானி அம்மா அடி வாங்கி வந்து பெட்ரூம்ல படுத்திருக்கும் போது அவங்களோட புருஷன் ஒண்ணுமே தெரியாம நாடகம் ஆடிக்கிட்டு, ஐயோ பவானி, உன்னை எனக்கு இந்த மாதிரி பார்க்கவே முடியலடி. கண்ணி போயிருக்கிற உன்னோட கண்ணத்தை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. நம்ம மருமகங்களை கூப்பிட்டு இப்பவே வார்னிங் பண்றேன். அவங்க என்ன நினைச்சிருக்காங்க? உன்னை அத்தைன்னு நினைச்சிருக்காங்களா, சொத்தைன்னு நினைச்சிருக்காங்களா, இல்ல கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டு தூக்கி போடுற மாதிரி அந்த குச்சின்னு நினைச்சிருக்காங்களா? இப்பவே அவங்கள என்ன பண்றேன் பாரு.
இப்படி நாடகம் ஆடுற புருஷனை பார்த்து பவானிக்கு ரொம்பவே கோவம் வந்து, போதங்க, நிறுத்துங்க. நீங்க ஆடின நாடகம் எல்லாம் எனக்கு தெரியும். மருமகங்க 2 பேரும் என்ன போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க பூனை மாதிரி நின்னு பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க. அவளுங்க என்ன எவ்வளவு அடிச்சாலும் எனக்கு வலிக்கலங்க. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறீங்க பாருங்க. உங்களை பார்த்தாதான் ஆத்திரமா இருக்கு. இப்படி பவானி சொல்லும் போது அதை பார்த்து அவளோட புருஷன், ஆமா ஆமா, இவ நீலி கண்ணீர் விட்டா நான் நம்பிடுவேனா? இந்த சந்தோஷத்துக்கு காரணம் நம்ம மருமகங்க தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளியே மட்டும், ஐயோ பவானி, உன்னை யாராவது அடிச்சா நான் என்ன பார்த்துக்கிட்டு சும்மாவா இருப்பேன்? என் உயிர் கொடுத்து உன்னை காப்பாத்துவேன். என்னன்னா அவளுங்க நம்ம மருமகங்காச்சே, அதனாலதான் நான் எதுவுமே பேசாம சும்மா இருக்கேன். நீலாம்பரி சந்திரமுகி மாதிரி நீயே ஒரு பெரிய வில்லி. உன்னையே அவங்க டென்னிஸ் பால் ஆடுற மாதிரி தூக்கி போட்டு ஆடும்போது இன்னும் நான் ஏமாத்திரம். அதுக்குதான் நான் பயந்துக்கிட்டு எதுவுமே பேசல. நீயே யோசிச்சு பாரு, என்னால என்ன செய்ய முடியும்னு. உங்களோட விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, பசங்க கிட்ட போய் வச்சுக்குங்க. இது ஊமேல சத்தியம் பவானி. ஓஹோ, இந்த வீட்டு மருமகங்க என்ன வீட்டை விட்டு துரத்தணும்னு பார்த்தா நீங்க என்ன உலகத்தை விட்டே துரத்துறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நல்ல புருஷங்க. இங்க பாரு, நீ என்ன நம்ப மாட்டிருக்கல. சரி, நான் இப்பவே வீட்டை விட்டு வெளியே போய் மங்கம்மா கடையில போய் டீ குடிச்சிட்டு வரேன். என்னது, வீட்டை தாண்டி வெளியே போறீங்களா? எங்க போங்க பாக்கலாம். போங்க, உங்க காலை வெட்டி கையில குடுக்கறேன். அவ்வளவு தைரியமா இருந்தா வெளியே போங்க. ஒரு பக்கம் ஒத்தரம் கொடுக்கறதுக்காக மருமக சுடுதண்ணிய கொண்டு வந்தா, சின்ன மருமக ஒத்தரம் கொடுக்க உப்ப வறுத்து அதையும் சேர்த்து கொண்டு வந்தா. இப்படி அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் ஒத்தரம் கொடுக்கறதுக்கு கொண்டு வந்த பொருளுங்களை பார்த்து மாமியாரு பயத்துல கண்ணை உருட்டி உருட்டி பாத்துக்கிட்டு இருந்தா. இத மாமனாரும் கவனிச்சான். என்னம்மா மருமகங்களா, கையில ஏதோ கொண்டு வந்திருக்கீங்க. என் பொண்டாட்டியை என்னதான் பண்ண போறீங்க? ஐயோ மாமா, உங்களுக்கு தெரியாதா? நாங்க அடிச்ச அடியில அத்தையோட கண்ணம் பாருங்க. ஆமா மாமா, தக்காளி பழம் மாதிரி கண்ணி போயிருக்குல்ல. தங்கச்சி, அந்த கண்ணத்துக்கு நம்ம சுடு தண்ணியில ஒத்தரம் கொடுக்கலாம். ஐயோ அக்கா, அதை விட நான் உப்ப அப்படியே கருங்கருன்னு சூடா வறுத்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை வச்சா நல்லா இருக்கும். என்ன சொல்றீங்க மாமா? மாமா சுடு தண்ணியை தான் வைக்க சொல்லுவாரு. இல்ல, மாமா உப்பதான் வைக்க சொல்லுவாரு. என்னங்க மாமா, நான் சொல்றது சரிதானே? இப்படி மருமகங்களோட பேச்ச கேட்டு, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்கே நின்னேனா அப்புறம் என்னோட கதை முடிஞ்சிரும். நான் முதல்ல இங்கிருந்து போயிடுறேன். மாமியாரோட கண்ணை பார்த்து 2 மருமகங்களும் ஜோக் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தாளுங்க. ஏ ஹரிதா, அத்தையோட கண்ணை பாத்தியா? அக்கா பார்த்தேன், நல்லா கோலி உருண்ட மாதிரி இப்படி சுத்துது. ஹரிதா, நீ கோலின்னு சொன்ன உடனே எனக்கு கோலி விளையாட்டு ஆடணும் போல இருக்கு. அதுக்கு என்னக்கா, கோலியை எடுத்துட்டா போச்சு. அப்படியே ஹரிதா, சரி, உன் கையில இருக்கிற உப்பு பாத்திரத்தை கீழே வச்சுட்டு அத்தையோட கண்ணை நீ பிடிச்சுக்கோ, நான் 2 காலையும் பிடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு கண்ணை நான் நோண்டி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணை நீ நோண்டி எடு. அப்புறம் 2 பேரும் உக்காந்து கோலி விளையாடலாம். அக்கா சூப்பர் அக்கா, உனக்கு மட்டும் எப்படிக்கா இந்த மாதிரி நல்ல நல்ல ஐடியா வருது? சரிக்கா, நீ சொன்ன மாதிரியே செஞ்சு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்களோட மாமியாரு, பாலா போனவளுங்களா, கல்யாணத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து எனக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப என்னடா என் கண்ணையே நோண்டணும்னு பாக்குறீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களாடி? கண்டிப்பா இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஐயோ அத்தை, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்த கான்செப்ட நீங்க வேணா மறந்து, இல்லனா எங்கோ எப்படியோ செஞ்ச மாதிரி உங்களுக்கு கொஞ்சமாவது ஞாபகம் வருதா இல்லையா அத்தை? தங்கச்சி, அத்தைக்கு வயசாகுதுல, அதனாலதான் ஞாபக மருதி ஆயிருக்கும். அப்படியாக்கா? இருக்கா, அத்தைக்கு மறந்து போயிருக்கோம். நான் எதுக்கு இருக்கேன், ஞாபகப்படுத்திட்டா போச்சு. மாமியார் இப்போ நம்மள பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நடுவுல அவங்களோட மாமியாரு, என்னங்கடி நீங்க, என்னடி ஆயிருக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம்னு எதேதோ பேசுறீங்க, என்னடி நடந்தது? அப்போ 2 மருமகங்களுக்கும் கோவம் வந்து, அத்தை சாயங்காலம் உங்க பசங்க வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்ப சொல்றோம். அது வரைக்கும் வீங்கி போன இந்த கண்ணத்தோட அப்படியே இருக்க கூடாதத்தை. நான் உங்களுக்கு ஒத்தரம் கொடுக்கறேன், இல்லன்னா என் தங்கச்சி உப்பு ஒத்தரம் கொடுப்பா. ஆமாங்கா, நீ சும்மா இருக்கா, நானே உப்பு ஒத்தரம் கொடுக்கறேன் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் நான் ஒத்தரம் கொடுக்கறேன்னு சொன்னாங்க. ஒரு வேலை செய்யுங்கடி அப்படின்னு மாமியார் சத்தம் போட்ட உடனே அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் மாமியார பார்த்தாங்க.
கொதிக்கிற தண்ணிய கொண்டு வந்து என் மூஞ்சில ஊத்துங்க, என்னோட தரித்திரமே போயிடும். அத்தை, நீங்க பெரியவங்க, நீங்களே சொன்னதுக்கு அப்புறம் உங்களோட வேண்டுதலை நாங்க நிறைவேற்றாம இருக்க முடியுமா? என் அக்கா கையில இருக்கிற சுடு தண்ணியும் என் கையில இருக்கிற கொதிக்கிற உப்பையும் உங்க மூஞ்சிலேயே கொட்டுறோம். அத்தை சொல்ல தட்டாம நடந்த சின்ன மருமகன்னு எனக்கு பேரு வரும். அத்தை, ஆமா அத்தை, நான் கூட நீங்க சொன்ன மாதிரி பெரிய மருமகன்னு நல்ல பேரு வாங்க வேண்டாவா? நீங்க சொன்ன மாதிரியே கொதிக்கிற தண்ணிய கொண்டு வந்து உங்க தலையிலேயே ஊத்துறோம். என்னைக்கத்த நீங்க சொன்ன வேலையை நாங்க செய்யாம இருந்திருக்கோம்? இப்பவாவது எங்களை புரிஞ்சுக்குங்க அத்தை, நாங்க எவ்வளவு நல்ல மருமகங்கன்னு அப்படின்னு 2 மருமகங்களும் மாமியார் கிட்ட வந்தாளுங்க. மாமியார் ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்தா. இங்க பாருங்கடி, ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், அதை என் மூஞ்சில போட்டா என் தோலே வெந்துருண்டி. எனக்கு எதுவுமே வேண்டாண்டி, என்னை விட்டு போங்கடி. என் கையில இருக்கிற பெயின் கில்லர் டேப்லெட்டே போட்டுக்கிறேன். தயவு செஞ்சு கையெடுத்து கும்பிடுற, வராதிங்கடி. இது ஒன்னும் பெருசா இல்ல, என் வலிய நானே பாத்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா நீங்க போய் பாருங்கடி. ஆமாக்கா, அத்தை சொல்றது கூட உண்மைதானே. அத்தை பெயின் கில்லர் டேப்லெட்டை போட்டுக்கிட்டா வீக்கமும் வலியும் சீக்கிரமா குறைஞ்சிடும். ஆமா மருமகளே, நீ சொல்றது என்னவோ உண்மைதான். தங்கச்சி, அத்தை சொல்ற மாதிரி கொதிக்கிற தண்ணிய ஊத்தக்கூடாதா? அவங்களுக்கு அடிப்பட்ட இடத்துல நான் சூடா ஒத்தரம் கொடுக்கதான் போறேன். இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சுந்தரம் 2 ஆம்பளை பசங்களை கூட்டிட்டு வந்தாங்க. பெரியவன் அபிநய், சின்னவன் அபிலாஷ். அவன் கோவமா, சந்திரிகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லங்க அத்தைக்கு, சும்மா விளையாட்டு காட்டலாம் தான் இது எல்லாமே கொண்டு வந்தோம். அவங்கள எதுவுமே செய்ய மாட்டோம். ஆமா மாமா, அத்தை எங்க அம்மாவை எவ்வளவு கொடுமைப்படுத்திருப்பாங்க, அத புரிய வைக்கதான் இந்த மாதிரி செஞ்சோம். நாங்க அவங்கள எதுவுமே செய்ய மாட்டோம். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அத்தை எந்திரிச்சு உக்காந்து, உங்க அம்மாவா? உங்க அம்மாவை நான் என்னடி பண்ணேன்? அத்தை, நீங்க என்ன பண்ணீங்கன்னு புரிய வைக்கிறோம், நாங்க கிச்சனுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க 2 பேரும் அந்த ரூமை விட்டு வெளியே வந்து அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி அந்த இடத்துக்கு வர சொன்னாங்க. அவங்கள பார்த்த பவானி, அண்ணே அண்ணி நீங்களா? அத்தை, நானும் என் தங்கச்சியும் உங்களுக்கு எதுக்காக இவ்வளவு கொடுமை கொடுத்தோன்னு புரிஞ்சதா? புரிஞ்சிச்சுமா, நான் கூட ஒரு காலத்துல என்னோட அண்ணிக்கு இவ்வளவு தூரம் கொடுமை கொடுத்துருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தீங்க. அண்ணே அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க. அத்தை, நீங்களும் எங்களை மன்னிச்சிடுங்க. பரவாயில்லம்மா, எனக்கும் ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்கீங்க, நீங்களும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டா பவானி. அன்னையில இருந்து மாமியார 2 மருமகங்களும் ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. மாமியார்கிட்ட இருந்து மாற்றத்தை பார்த்து அக்கா தங்கச்சி 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் இன்னியோட கதை. மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்.